பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து செய்து வருகிறோம். இன்னைக்கு அதில் அல்லாஹுடைய சிறப்பு இஸ்மை ஒன்று பார்க்க போகிறோம். நமக்கு தினமும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முடியும் போது நமக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா, நாளைக்கு எப்படியாவது இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிடணும், நாளைக்கு இதை நம்ம ஆரம்பிக்க வேணும், நாளைக்கு நம்ம இவங்கள போய் பார்க்கணும், இந்த காரியத்தை இப்படி செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கமிட்மெண்ட் இருக்கும். நம்ம இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் செய்திருந்தாலும் சரி, நாளைக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் மேலே நமக்கு ஒரு அக்கறைகளும் எண்ணமும் இருந்து கொண்டே இருக்கும். அது நல்லா முடியணும், அப்போ தான் நிம்மதியாக இருக்கும், நாளைக்கு என்ன தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரியான வருத்தங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கும்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளுடைய முடிவில் அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஞாபகம் வரும்போது, நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்காக இன்றைக்கி மகரீபில் இருந்தோ இல்லை இசாவுக்கு பின்னாடி இல்லை கடைசிக்கு தூங்குறதுக்கு முன்னாடியாவது என்ன பண்ணுங்கள், அந்த காரியத்தை நினைத்து இந்த ஒரு இஸ்மையை ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அந்த காரியம் என்னவோ அதில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிசயத்தை நிகழ்த்துவான். நீங்கள் என்ன நாடுறீங்களோ அதில் உங்களுக்கான லேசியை கொடுப்பான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது வியாபாரம் சம்மந்தமாக இருக்கும், அதில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான், லேசாக்கி வைப்பான், வெற்றி அடைய செய்ய வைப்பான். இல்லை யாரையாவது போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த காரியத்தை என்ன பண்ணுவான், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடத்தி கொடுப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது அல்லாஹ்விடத்தில் நம்ம முதலே அதற்கான சிறப்பான இபாதத்தை செய்துவிட்டு அந்த காரியத்துக்கு போகும்போது அல்லாஹுடைய பாதுகாப்பை கொண்டு அதில் வரக்கூடிய கெடுதல்கள் எல்லாம் விளங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அப்படி ஒரு அருமையான இஸ்மு தான் காரியத்தை வெற்றி அடைய செய்யக்கூடிய இஸ்முனா யா ஃபத்தாஹோ, அல்லாஹோ வெற்றி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை கொடு, பாதுகாப்பை கொடு, வரக்கத்தை கொடு, எந்த ஒரு தீங்கும் கெடுதலும் நஷ்டமும் பலனில்லாத ஒரு விஷயமும் நடந்துடாமல் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஓதக்கூடிய இந்த இஸ்மு. இதை நம்ம அல்லாஹோ அப்படிங்கக்கூடிய இஸ்மோடு சேர்த்து ஓதுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 100 முறை ஓதிக்கோங்க. இதை ஓதுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5-3 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா 100 முறை இஸ்முகள்லாம் ஓதுறதுக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாகாது. இப்போ நம்ம அதை தான் கையோடு நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு காரியம் செய்ய இருப்பீங்க, இல்லை ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்கோம், அந்த காரியத்தையாவது நீங்கள் நினைவு வச்சுட்டு நீங்கள் இந்த இஸ்மா ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு அந்த காரியம் இத்தனை நாளாக தடைப்பட்டு இருக்கு, அதை நடத்தி கொடு, அது எதுவாக வேணா இருக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு இதை செய்ய போகிறேன், இதை செய்யலான் இருக்கோம் இப்போ கொஞ்ச நாளில், அதை நீ நடத்தி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் துவா செஞ்சுட்டிங்கன்னா உங்களுடைய காரியம் நிறைவேறும். இப்போ நம்ம அதை ஓதுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரும் கையோடு சேர்ந்து அதை ஓதலாம். கேட்போம், அமல் செய்ய மாட்டோம். அதனால தான் நம்ம ஓதி போட்டோம்னா கேட்ட கையோடு முதல் முறையாக நம்ம அமல் செய்துட்டு போனாவே அதுலேயே கூட நம்மளுடைய தேவைகள் நிறைவேறிவிடலாம். இன்னும் ஓதுனது நமக்கு மனப்பாடமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப திரும்ப ஓதுவதற்கு இலகுவாகவும் இருக்கும். வாங்க ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், 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 யா ஃபத்தாஹு யா அல்லாஹ்,
யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் 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 யா ஃபத்தாஹு யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய துவாவையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த காரியம் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அனைத்தையும் கேட்டுவிட்டு நீங்கள் இதை முடித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்க்குறக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.